நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தான். அதற்காக வேண்டி பலர்கள் பலவிதமான துஆக்களை சொல்லித்தாங்க என்று சொல்றாங்க. ஆகவே இன்று சொல்லப்படக்கூடிய துஆ திக்ர் என்னவென்றா, இந்த திக்ர ஓதி யாரு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த திக்ர ஓதி நாங்கள் துஆ கேட்டா அல்லாஹ் எல்லா தேவைகளையும் அவருடைய பூர்த்தி செய்வான். இந்த திக்ர சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நெருப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஓதின திக்ர் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நெருப்பை குளிராக மாத்தினான். ஏண்டா ஜிப்ரீல் நெருப்புடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க, இது கேட்குறாங்க, உங்களுக்கு உதவி செய்ய வானாம், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஓதுறாங்க. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று வார்த்தையை ஓதுனாங்க. அல்லாஹ் போதுவானவன், லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அலைஹி தவக்கல்து அவன் மீது நான் தவக்குள் நம்பிக்கை வைத்தேன், வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் அவன் மகத்தான அர்ஷுடைய ரப்பு என்ற வார்த்தையை ஓதினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்ப குளிராக மாத்தினான். ஆகவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு இந்த திக்ர ஓதி அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். நாங்கள் ஒரு 7 தடவை அல்லது 10 தடவை 100 தடவை எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக ஓதுவோமோ அந்த அளவுக்கு எங்களோட துஆக்கள் கபூலாகும், அந்த அளவுக்கு எங்களோட துஆக்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்லும், அந்த அளவுக்கு அந்த துஆல பொறுமதிகள் அந்த துஆல வெகுமதிகள் கூடும். ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை இந்த திக்ரை நாங்கள் ஓதுவோம், அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோம், நம்முடைய தேவைகள் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், அல்லாஹ்ட்ட முறையிடுவோம், தேவைகளை அடைவோம். ஆகவே நாங்கள் நம்முடைய தேவைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுக்கு அதிகமாக துஆ செய்யுங்க. நமக்கு விட மற்றவர்கள் இல்லாதொத்தரை பார்த்து யார் அவருக்கு கூடி அவரோட நோயை குணப்படுத்தி அவருடைய வறுமை கஷ்டத்தை நீக்கி அவருடைய கடனை நீக்கி என்று நாங்கள் துஆ செய்ய ஒரு மலக்கு சொல்வாங்களா, யா அல்லாஹ் ஒன்னாவது இவருடைய தேவை நிறைவேற்றே என்றா, இவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, இவர் துன்பத்தில் இருக்கிறார், இவர் கடனில் இருக்கிறாரு. அந்த டைம்ல எங்களோட துஆக்கள் மலக்குமார்கள் துஆ கேட்பங்களுக்காக வேண்டி மலக்குரிய துஆ கபூல். நல்லடியார்களே, இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ்